அடிசேல தள்ளுபடி சென்னை செல்ஸ் அதிரடி. கலர்ஃபுல்லான கலெக்ஷன், ட்ரெண்டிங்கான ஃபேஷன், ஆடி ஆஃபர் வேற லெவல் பாரு. சென்னை செல்ஸ் அடிசேல தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? சென்னை செல்ஸ் அடிசேல தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. எந்த நிபந்தனையும் இன்றி சேர தயார் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஆனா காலம் கடந்து விட்டதுன்னு எடப்பாடி சொல்றாரு. என்ன பண்ண போறீங்க? எடப்பாடியை பாஜக நம்பி போகுதுன்னா படு பாதாளத்தில் உள்ள போகுது. இப்போவே அவர் என்ன சொல்லுவார், இவர் கூட்டணி ஆட்சியும் பாரு, இவர் கூட்டணி ஆட்சி இல்லம் பாரு. அதாவது பாஜக எடப்பாடி கூட்டணி நீடிக்குமாங்கிறதே சந்தேகத்தில் இருக்கு. உங்களுக்காக மோடி வரணும்னு உழைச்ச அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு மோடியே வரக்கூடாதுன்னு சொன்னவரை கொண்டு வந்து நீங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி அங்கீகாரம் பண்ணி என்டிஏக்கு தலைவராக பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய மோசமான செயல்பாடு. அந்த கட்சி அப்போ எவ்வளோ ஒரு கபலகரமான கட்சியாக இருக்குது. ஆனா எடப்பாடியோட பேச்சுல தினகரனா சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா காலம் பதில் சொல்லணும் அப்படின்றாரு. சார் அது சேர்த்துக்கலாம் கேட்டா காலம் கடந்துருச்சுடா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அதாவது அண்ணன் டிடிவி தினகரன் அவ்வளோ சேர்த்துக்கலாம்னு சொல்றதுக்கு காரணம்னா அந்த முக்குளத்தூர் ஓட்டை எதிர்பார்க்குறேன். ஓபிஎஸ் முக்குளத்தூர் இல்லையா? அண்ணன் டிடிவி தினகரன் நான் சேர்த்துக்கிடுவேன், அவர் எடப்பாடி சேர்த்துக்கிட்டாரு, நான் பாஜக கூட அதில் இருக்கிறேன்னு போனால் அண்ணன் டிடிவி தினகரன் படுதோல்வி அடைவார். 2026 அதிமுக பாஜக உடனே அதே மாதிரி நீடிக்குது. அங்கே ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ என்ன தான் பண்ண போறீங்க? எடப்பாடி சேர்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்காரு. அப்போ என்ன தான் பண்ண போறீங்க? காலம் பதில் சொல்லும் சார். விஜயோட என்ன வேணாலும் கூட்டணி நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். எந்த விஜய் அவர் தாவேகா தலைவர் விஜய் வராருன்னா வரட்டும், தப்பு இல்லையா? நீங்க தான் போன, அவர் வர மாட்டார் சார். அவர் தான் முதலமைச்சர் ஏற்படான்றாரு. அதாவது ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக ஓபிஎஸ் அணியின் அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கொலப்பன் அவர்கள். சார் வணக்கம். எந்த நிபந்தனையும் இன்றி சேர தயார் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஆனால் காலம் கடந்து விட்டதுன்னு எடப்பாடி சொல்றாரு. என்ன பண்ண போறீங்க இனிமேல்? அதாவது நிபந்தனைங்கிறது புரியாத பழனிசாமி அவர் தான். அண்ணா ஏன் இன்னும் அப்படியே புரியாமல் அலைகிறாருங்கிறது தெரியல. நிபந்தனைங்கிறது அவர் கழக ஒருங்கிணைப்பாளராக இருந்து வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. நல்லா புரிஞ்சுருங்க. அதுக்காக நீங்கள் புரட்சித் தலைவர் வகுத்த விதியை மாற்றி அந்த 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், இதுல இருந்து அவர் எந்த உடன்பாடுமே அவர் பின்வாங்கல. பதவி அவர் அனுபவிக்காத பதவி இல்லைங்க, அம்மா கொடுக்காத பதவி இல்லை. அம்மாவால் அலங்கரிக்கப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதில் நிறைய பதவிகளை அவர் அனுபவித்தவர். அவருக்கு பதவி, அதாவது இங்கே சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை, எந்த அதிமுக தொண்டனுக்குமே பதவி ஒரு பொருட்டு இல்லை. அது இப்போதைக்கு தற்சமயத்தில் ஒரு வியாபாரமாக்கப்பட்டது. இந்த பதவி இருந்தால் தான் தன்னை கொடுக்குற நிலைமையில் இருக்காரு நினைக்கிறீங்களா? சொல்ல வரேன். அந்த பதவி இருந்தால் தான் தன்னை ஒரு பொருட்படுத்திட முடியும். அதை வச்சு நம்ம இன்னொரு இடத்துக்கு போக முடியுங்கிறாங்க. பல பதவிகள். இப்போ நான்லாம் எத்தனையோ பதவிகள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், புடுங்கப்பட்டிருக்கேன், திரும்பி சேர்க்கப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் நிறைய கடந்த காலங்களில் இருக்கா. அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன ஒன்று, அம்மாவுடைய கழக பொருளாளராக 10-20 ஆண்டு காலம் பயணித்தவர், எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தவர், எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், எல்லா இதுலேயும் அவர் இருந்து வந்ததுனால அவருக்கு இதை விட எடப்பாடி பழனிசாமி என்ன பதவியை கொடுக்க போகிறாரு? துணை முதலமைச்சரை கொடுத்து அவரை சிறுமைப்படுத்தினதான ஒழிய பெருமைப்படுத்த அவருக்கு முடியலை. இருந்தாலும் கட்சியை ஒருங்கிணைச்சிக்கப்பா 2026 திமுகவுக்கு எதிராக தமிழக மக்களின் ஒரு தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வேறு எந்த நிபந்தனை இல்லாமல் இப்போதைக்கு கட்சியை ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் நம்ம வழி நடத்துவோம். 2026 பூரா அடுத்தல நம்ம பிரச்சனைகளை பார்த்துக்கலாமேங்கிறது அவருடைய குறிக்கோள். இந்த விதியை பற்றியோ 10 மாவட்ட செயலர் முன்மொழிகிறது வழிமுறை பற்றியோ ஓபிஎஸ்ஸே ஒன்றும் சொல்ல, எந்த நிபந்தனையும் இன்றி தான் சொல்கிறார். அதை பற்றிலாம் பேச ஓகே, இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் முடிவு பண்ணிட்டார் போல. அதாவது அவர் எந்த நிபந்தனைங்கிறத நீங்கள் அவர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கேட்கணும். ஆனால் புரட்சித் தலைவர் வகுத்த அந்த பைலால சொல்றீங்க அந்த அணியில அதுக்குதானே போராட்டமே சொல்றீங்க. நான் என்ன கேட்க, அதுக்கு தானே உரிமை மீட்பு குழுவே. அதான் போராடி டயர்ட். உரிமை மீட்பு குழு அப்புறம் எதுக்கு வச்சிருக்கோம்? ஓபிஎஸ் அண்ணனுக்கு பதவி கொடுங்க, அவர் தான் பதவியில் இருக்கார் ஒருங்கிணைப்பாளர்னு. அப்புறம் எதுக்கு திரும்பி நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இல்லை பொதுச் செயலாளருங்கிறது பொதுக்குழு செல்லும்? இந்த மாதிரி போலி விளையாட்டுகள்லாம் வேண்டாம்.
கூடி பேசி நல்லப்போ நம்ம முடிவு எடுப்போம்னு சொல்கிறாரு. அந்த நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறதுக்கு உள்ள 1000 அர்த்தம் இருக்குது. அதுக்கு விளக்கமாக நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன்ட்ட கேட்டால் அவர் தான் விளக்கம் சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய போராட்டமே புரட்சி தலைவர் எங்களுக்கான உருவாக்கிய கட்சி. போராட ஓபிஎஸ்ஸே தயாராலன்னு தெரியுது எனக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கல. அவர் அப்படி போராட தயார் இல்லைன்னா அவர் எப்படி வேணாலும் கூட மட்டும் ஏதாவது பார்த்து பதவி போட்டுருங்க, என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஏங்க அவர் பதவி வேண்டாம், நீங்கள் எனக்கு திரும்பி கொண்டு வந்து என்ன ஆனால் அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறதுல இவர் சம்மதிக்க மாட்டார்ல. நல்லா புரிஞ்சுருங்க. அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை வேணால் வேறு இன்னும் 2 பேருக்கு வேணாலும் கொடுத்துட்டு போங்க, நீங்கள் கட்சியை ஒளி நடத்துங்கன்னு கூட அவர் நினைக்கலாம். ஆனால் அதுக்கு நான் அப்படி நினைக்கக்கூடியதுக்கோ அப்படி நினச்சி அப்படி ஏதாவது மாறினா அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் மேலே தான் அதிருப்தி உருவாகும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எதுக்காக ஒரு போராட்டத்தை தொடங்கினோமோ அந்த போராட்டத்திலேருந்து அண்ணன் வந்து அதில் வந்து அடி மாற மாட்டார். வெற்றி பெற முடியாட்டி தானே சார் இப்படி சொல்கிறார். வெற்றி பெற எங்கே சார்? வெற்றி தான் கீழாமை கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே பண்ணுவாங்க? பாஜக செஞ்ச தவறு இந்த காலகட்டத்தில் ஒரு குட்டையை குழப்புறதுக்காகவும் ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்காக ஒரு பிளவுபட்டு இருக்கிற கட்சியை அவர் தனக்கு சாடாத ஒரு ஆளை கொண்டு வந்து பாஜக வந்து பொதுச் செயலாளர் இவரை என்டிஏ தலைவர்னு சொன்னாங்க தெரியுமா? அங்கே தான் குழப்பத்துக்கு ஆரம்பமே. அந்த பாஜக தான் நாங்கள் வெறுக்கிறோம். நல்லா புரிஞ்சுருங்க. அதனால தான் தொண்டர்கள் மத்தியில் பாஜக இன்னைக்கு படுபாகாலத்தில் ஒரு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது பாஜக பொறுத்த வரைக்கும். என்டிஏக்கு தலைவர் நீங்கள் சொல்லும்போது 2 பேர் இருக்கிறாங்க, பிளவுபட்ட இது. உங்களுக்காக மோடி வரணும்னு உழைச்ச அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு மோடியே வரக்கூடாதுன்னு சொன்னவரை கொண்டு வந்து நீங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லி அங்கீகாரம் பண்ணி என்டிஏக்கு தலைவராக பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய மோசமான செயல்பாடு. அந்த கட்சி வந்து அப்போ எவ்வளோ ஒரு கபலகரமான கட்சியாக இருக்குது. அந்த கட்சியை நாங்கள் எதுக்குறோம். அதுதான் உண்மை. ஓபிஎஸ் ஒரு வார்த்தை பேச மாட்டாரு சார். அவர் வந்து நிறைய கூட தழும்பாது அமைதியாக தான் பேசுவார். அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம்ல தொண்டர்களாட்டு. அவர் பேசுகிறேன்னா நாங்கள் தொண்டர்கள். இப்போ என்னுடைய கருத்து வந்து தொண்டர்களுடைய கருத்து, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்து. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அமித்ஷா அழைக்காதது அதிருப்தி அப்படின்னு. போதுமே, கண்டுக்கவே இல்லை சார் பாஜக. அதாவது சார் அவருக்கு கண்டுக்கிடாமல் போகிறாங்க. எங்களுக்கு அதை பற்றி இல்லை சார். பாஜக வச்சு நாங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக வளரலை. அதிமுக வச்சு தான் பாஜக வளரணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. எந்த பாஜக கட்சி வளரணுமோ அதிமுகவோ திமுகவோ முதுகில் பின்னாடி ஏறி தான் அவங்களால வளர முடியும். அந்த காலத்தில் ஜனசங்கம் இருக்கும்போதே பெருந்தலைவர் காமராஜரோட கூட்டணி அமைச்சு வந்தது தான் ஜனசங்கத்தோட இது. அந்த காலத்திலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு கட்சி கூட ஏறினா தான் பாஜக. சரி, இப்போ அது வந்து எடப்பாடி ஓபிஎஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதானே எடப்பாடியை வந்து பாஜக நம்பி போகுதுன்னா படு பாதாளத்தில் உள்ள போகுது. இப்போவே அவர் என்ன சொல்லுவார்? இவர் கூட்டணி ஆட்சியும்பார், இவர் கூட்டணி ஆட்சி இல்லைம்பார், இவர் நாங்கள் அடிபணியெல்லாம் நிர்பந்தத்துக்கு அடிபணியெல்லாம் மாட்டோங்கிறாரு. அது பிறகு ஃபோனில் கூப்பிட்டு நான் அப்படி பேசுகிறதெல்லாம் கண்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்படி தான் மாநில தலைவர் பேசுகிறாரு. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடும் போது அதாவது பாஜக எடப்பாடி கூட்டணி நீடிக்குமாங்கிறதே சந்தேகத்தில் இருக்குது. அதுதான் உண்மை. இன்னும் ஏன்னா இதே மாதிரி 2024 ஜூலை மாதம் மோடிக்கு பக்கத்தில் நின்று மாலையெல்லாம் போட்டார், அமித்ஷாவெல்லாம் பார்த்தார். கூட்டணின்னாங்க. ஒரே வாரத்தில் அப்புறம் கூட்டணி இல்லைன்னு சொல்லி தூர போட்டுட்டு வந்து நின்று நாங்கள் தனித்து 2029 ஆனாலும் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு பேட்டி கொடுத்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. நம்பகத்தன்மைக்கு அவர்கிட்ட இல்லை. அது மாதிரி இன்னொரு 1 மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் எங்களுக்கு இந்த பாஜகவோடைய கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட வெளியில் போவார். நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை, கூட்டணி ஆட்சி கொடுக்கணும். ஆமாம், அவர் தானே சொல்கிறார். அவருடைய பேச்சு காரியங்கள் நீங்கள் அவர் வந்து தன்னை வந்து ஒரு மிகைப்படுத்தி காட்டுறார். தன்னுடைய தனக்கு கீழே தான் இந்த கட்சி வரணுங்கிறத மிகைப்படுத்தி காட்டுறார். இந்த தொண்டை அவ்வளோ பேருமே தலைவன் சாருங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் தலைவன்னு கிடையாது, தொண்டன் தான் தலைவன். அப்போ அந்த தொண்டர்கள் எல்லாமே தலைவனாக இருக்கும்போது நீங்கள் எப்படி தலைவர்னு வர முடியும்? புரட்சி தலைவர் இருந்தார், புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க தலைவர்களாட்டு. அது மாபெரும் தலைவர். அதுக்கப்புறம் தொண்டர்கள் அவ்வளோ பேருமே அவங்க தலைவராக்கி விட்டுட்டாங்க. எந்த தலைவனும் அதிமுகவில் மட்டுமே தொண்டர்கள்லாம் தலைவன் தான். இங்கே வந்து தொண்டர்களே கிடையாது, எல்லாரும் தலைவன் தான். அதில் எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளுன்னு சொல்லி பேசுறதுல அர்த்தம் கிடையாது. 100% இன்றைய போக்கு. இன்னைக்கு அவர் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி மாய உலகத்தை காட்டுறது பண்ணும்போது எனக்கு என்னவோ பாஜக கூட கடைசி வரைக்கும் ஒத்து போகாது.
இவர் என்டிஏ கூட்டணி தலைவராக நீடிப்பாராங்கிறது சந்தேகம். அப்படி முடிஞ்சா நமக்கு நல்லது, ஓபிஎஸ் உள்ள போயிலாம் நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் அதனால தானே அமைதி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 45 நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. எதுக்கு அந்த டைம்? ஒரு மாற்றம் வரும் சார். இவரை நம்ப முடியாதுங்கிறதானே சார் எல்லாருக்குமே தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், கும்பகோணத்தில் போய் பேசுகிறாரு, அங்கே இவரே கூட்டிகிட்டு வந்த ஆட்கள், இங்கே நல்ல இவரை பார்க்குறதுக்காக வந்த கூட்டம் இல்லை, கட்சிக்காரங்க இருக்கலாம். ஆனால் இவங்களே ஆள் பிடிச்சி 200 300 எவ்வளோ பேரை பிடிச்சி கொண்டு வந்து விட்டுருக்காங்கங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களே எப்போங்க கட்சியை ஒன்றிணைக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குங்கிறாரு. மக்கள் கேட்க தொடங்கிட்டாங்களா? இது கும்பகோணத்தில் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி போகும்போது கட்சியை ஒருங்கிணையான்னு கேட்கக்கூடிய கட்டாயம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களில் உருவாகும். அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை திருத்தி கொள்ளணும், அவ்வளோதான். தன்னை ஒரு தொண்டனாக நினைங்க, தன்னை பெரிய தலைவனாட்டு தான் நினச்சதை நடத்திடலாம், நம்ம தான் அடுத்தால முதலமைச்சர், எப்படி வர முடியும்? நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இருக்கும்போதே வர முடியலையே சார். ஒரு கால்குலேஷன் என்ன, செப்டம்பர் 4க்குள்ள அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிரும், பாஜக வேறு வழி இல்லாமல் திரும்ப நம்மள்ட்டே வந்துருவாங்க, நம்ம அதுக்கப்புறம் ஏதாவது பிளான். என்டிஏ கூட்டணி தலைவர் அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருப்பார். பாஜக தூக்கி ஜமுக்கணுமே, வேற என்ன வேணும்? பாஜக அவனை நம்பி அப்புறம் தெருவுக்கு வந்துட்டேன் சார். பாஜக விட்டு நாங்கள் வரல, பாஜக இல்லை என்டிஏ கூட்டணியை விட்டு நாங்கள் வரல. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தலைவர்களையும் பாஜக யாரையும் மதிக்கலை. ஓபிஎஸ் அண்ணனையும் கூப்பிட்டு வச்சு எதையும் கலந்தாய்வு பண்ணலை. அமித்ஷாவாக எடுத்த முடிவு தோல்விக்கு போயிடும். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வருவார், என்டிஏ பேசுவார், அமித்ஷாவிலேருந்து விலகுவார், இன்னொரு பாஜக தலைவர் வருவார். பாஜக தலைவர் தமிழ்நாடு தலைவரை மாற்றுவாங்க, நீ சொன்னதெல்லாம் நடக்கலம்பாங்க. அதான உண்மை. இப்போ எடப்பாடி பழனிசாமி வரலாம், அண்ணாமலையே திரும்பி ரீஎன்ட்ரியாக கூட வரலாம், அண்ணன் ஓபிஎஸ் எல்லாம் வரலாம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை என்டிஏ தலைவராக்கலாம், இந்த கூட்டணியை பலப்படுத்தலாம். அப்புறம் இவருக்கு எடப்பாடி ஒன்றும் இல்லாமல் அங்கே விஜய் கிட்டையும் போக முடியாது. அவர் நடிகர் விஜய்கிட்ட போனால் அவர் என்ன சொல்லுவார், நான் தான் என் முதல் வரும்பார். இவர் நான் தான் என் முதல் வரும்பார். நான் 4 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தவம்பார். அவர் முடியாது, நான் தான் முதல் வரும்பார். இந்த கிளாஸில் அங்கே போக முடியாது. சீமான் அது இன்றைக்கே கை கழுவி விட்டுட்டார். தீயை வச்சு தீயை அணைக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டாரு அவருடைய வாசகங்கள். நடிகர் விஜயும் இன்னைக்கு அவர் தாவேக தலைவரும் அன்னைக்கு அறிக்கை கொடுத்துட்டாரு, கிடையாதுன்ட்டாரு. அப்புறம் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க தனிச்சு இவங்க தனிச்சு திமுக ஒரு கூட்டணி அமைக்கும் போது என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக அந்த மீண்டும் அண்ணன் ஓபிஎஸ்ஸே அமர வேண்டிய காலம் வரும். விஜய் சீமான் வராங்கன்னு தெரியல, ஆனால் திமுக வீழ்த்த எல்லாரும் ஒரு திரள்வோம்னு கூப்பிடுற எடப்பாடி. அந்த திமுக கண்டுக்கவே இல்லை. திமுக வீழ்த்த திமுக கூப்பிடுற எடப்பாடி ஓபிஎஸ் பற்றி ஒரு வார்த்தை கூட பேச தயாரா இல்லை சார். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், கோபுரத்தின் கலசத்தை எல்லாரும் அண்ணாத்து தான் பார்க்கணும். கீழே இருக்கிற புல்லு இருக்குது பார்த்தீங்களா, இதுகளெல்லாம் வெட்டி சரி பண்ணனாலே அந்த இடம் நல்லாயிரும், சுத்தமாயிரும். கோபுரமாக தான் இருக்கும், அங்கே போய் கலசத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாம், அது சுத்தபத்தமாக தான் இருக்கும். கோபுர கலசத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கார். இன்னைக்கு அவர் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் ஓட்டு மிகமான முறையில் தெரியலையா, கற்பனையே இல்லை சார். இதை ஒரு பிம்பம் கட்டி ஏதோ எடப்பாடி பழனிசாமி பெரிய பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு, அவர் கையில் கட்சி ஆட்சி இருக்கு. எடப்பாடி கூட நீ ஓபிஎஸ் கொடுமா சார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியா ஓபிஎஸ்ஸான்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு தேர்தல் நடத்தி பாருங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கைதான் வாங்கும் மக்கள் மத்தியில் சார். 35% ஓட்டு வாங்குறாரு சார். அதே இடத்துல இன்னைக்கு ரெட்டை எலெக்ஷன் டெபாசிட் இழந்து போச்சு சார். சின்னத்தை கொடுத்து கொடியும் கொடுத்து ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்கிறாரு. அந்த இடத்துல அவர் 35% ஓட்டு வாங்கி மக்கள் மத்தியில் நிரூபித்து காட்டுறாரு சார். அப்புறம் நீங்கள் திரும்பி எடப்பாடி பழனிசாமி சார் நடந்த தோல்வியே மறைச்சிக்கிட்டு தன்னை முழுமையாக ஒரு சந்திரமுகி மாதிரி காட்டிக்கிட்டு நான் வெற்றி பெற்றவன் அந்த மாதிரி வெளியில் அசிங்கமாக தெரியலையா? அசிங்கமாக தெரியலையா சார்? நாங்கள் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறோம்? வீணா போனோம் கையில் நாங்கள் கட்சியை கொடுத்துட்ட அப்புறம் தனி கட்சி ஆரம்பித்து நாங்கள் எதுக்கு போனோம்? எங்கள் கட்சி சார், எங்களோட உயிர் மூச்சு முடல் அத்தனை இருக்கிறது அதிமுக சொத்து. இது எடப்பாடி பழனிசாமி உருவாக்குன கட்சி கிடையாது, இல்லை அவங்க அப்பா உருவாக்குனதோ அவங்க தாத்தா உருவாக்குன கட்சியே கிடையாது. இது எங்களுக்கு தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு உருவாக்கின கட்சி. அவரையும் நாங்கள் மதிக்கிறோம், இல்லைன்னு நான் மதிக்கலை. ஆனால் தனக்குன்னு கட்சியாக உருவாக்காதீங்க. இந்த கட்சியில் நீங்கள் இப்போ சார் நான் ஒன்று கேட்குறேன், நாளைக்கு 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லும். தேர்தல் ஆணையம் உத்தரவு கொடுத்துட்டு சார் என்ன பண்ணுவீங்க?
எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக ரிசைன் பண்ணிட்டார். அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துட்டார். அப்போ கட்சி அண்ணன் ஓபிஎஸ் தானே சார் வருது. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கூட நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, குறுகிய காலத்தில் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து எங்கே தேர்தல் பீகாரா, அந்த தேர்தல் இதில் நாங்கள் இருக்கிறனால இது எங்களுக்கு பெரிய இதாக இல்லைங்கிறத ஏதோ ஒரு மாநில தேர்தல் நடக்கிறத வச்சு ஒரு தீர்ப்பு வந்தால் கூட ஓபிஎஸ் வேணாலும் எடப்பாடி தனி கட்சி ஆரம்பிச்சு போயிடுவார் சார். எடப்பாடி தனி கட்சி ஆரம்பித்து நிற்கணும் சார், அதை தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த தில்லு தைரியம் அவருக்கு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். சுயேட்சா நில்லையா ஓபிஎஸ்க்கு இருக்கா சார்? சுயேட்சா அவர் ஒரு இடத்துல நிற்கட்டும் சார், ஓட்டு வாங்கிட்டு சார் பார்ப்போம். ஒன்றுமே இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை ஏமாற்றி அந்த 10.5% கொடுத்து எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றவர் சார் அவர். இல்லைன்னா அந்த எடப்பாடி தொகுதியிலே அவர் தோத்துருப்பார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு உண்மையாகவே அவ்வளவு கர்வம் ஆளுமை இருக்குன்னா தனி கட்சி ஆரம்பிச்சு அதிமுக மீட்கலாமே ஜெயிச்சதுக்கப்புறம். சார் தனி கட்சி ஆரம்பித்து அதிமுகவை அதெல்லாம் தவறான தினகரன் தானே சொல்லிட்டு இருக்காரு சார். தினகரன் அவருக்கு வேற சார், அவர் வந்து அவருடைய பாதை வேற, நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அதோட பாதை அதோட பின்புலங்கள்லாம் வேற. அதை வந்து நீங்கள் அதையும் அதிமுகவுடைய ஒட்டுக்க கூடாது. நான் அது வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். அவர் அண்ணன் தினகரன் அண்ணன் அவருடைய பாதை, அவருடைய வழி நடத்துதல், ஏன்னு கேட்டால் அவர் கை காட்டி அவரால் உருவாக்கப்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே, ஓபிஎஸ் உட்பட இருக்கலாம். நான் இல்லைன்னு மறுக்கலையா. இன்னைக்கு வந்து அவரை வேண்டாம், அவரை குறை சொல்கிறவங்க, அதனால் அவர் வந்து இவங்கள்ட்ட கையை கட்டி நிற்க ஆசைப்படலை, அன்னைக்கே ஆசைப்படலை. உங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துருங்க, சேராக இருந்தால் சேர்ந்துருங்கன்னு முடிவை சொல்லிவிட்டு ஒரு 30 நாள் டைம் கொடுத்து ஒதுங்கி போனவர் அவர். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதனால் அவர் தினகரன் அவர் சொல்கிறாரு, தினகரன் அவரால் வாழ்ந்தவங்க தான் இன்றைக்கி அவருக்கு எதிரியாக இருக்காங்க. யார் வேணாலும் சொல்லுங்கள், எத்தனை பேர் வேணாலும் நம்ம சொல்ல தயாராக இருக்கோம். அவர் கை காட்டாமல் மந்திரி சபைக்கு வந்தவனும் கிடையாது, மாவட்ட செயலாளர் ஆனதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்தவர். நாங்கள்லாம் அப்படி இல்லை. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், உண்மையை சொல்ல போனால் வேண்டாதவனுக்கெல்லாம் அவர் பதவி வாங்கி கொடுத்துட்டாரு, விசுவாசமற்றவர்களுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த கட்சிக்கு மேலே விசுவாசம் உள்ளவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாச்சு ஒரு காலத்தில். அதனால தான் அந்த குடும்பம் வேண்டாம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் பேர் தொண்டர்கள் எல்லாமே நிற்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு மன அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆகிட்டு எல்லாரும். ஆனால் எடப்பாடியோட பேச்சில் தினகரனா சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டால் காலம் பதிசணும் அப்படின்றாரு சார். அது சேர்த்துப்பீங்களா கேட்டால் காலம் கடந்துருச்சுன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதுதான் இந்த தொலைக்காட்சியில் ஒன்று போட்டு இன்னைக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது அண்ணன் டிடிவி தினகரன் அவ்வளோ சேர்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு காரணம்னா அந்த முக்குளத்தூர் ஓட்டை எதிர்பார்க்குறேன். ஓபிஎஸ் முக்குளத்தூர் இல்லையா? அது வந்து சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அன்னைக்கு 2021 அவரை நீங்கள் சேர்த்துக்கிட மாட்டேன் சொன்னதுனால தான் அந்த தாக்கம் அன்னைக்கு உருவாச்சு. நீங்கள் இன்னைக்கு அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணன் சேர்த்துக்கிடுவேன், அவர் வந்து எடப்பாடி சேர்த்துக்கிட்டாரு, நான் பாஜக கூட இருக்கிறேன்னு போனால் அண்ணன் டிடிவி தினகரன் படுதோல்வி அடைவார். தென் மாவட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு கொள்ள மாட்டுவார். நானே பிரச்சாரத்துக்கு போவேன் எடப்பாடிங்கிறாரு. அதுக்கு எதிர்ப்பு நிறைய வந்துட்டு சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. முக்குளத்தோர் சமுதாயத்துக்குள்ளேயே அதுக்கு பெரும்பான்மையான ஒரு தாக்கம் வந்துட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸு எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் டிடிவி தினகரன் அந்த வார்த்தைகளை அவர் சொல்லும்போது அதுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பலை வந்துட்டு அவர் தன்னை இப்போ சீர்படுத்திக்கிட்டு இருக்காரு. எடப்பாடியை நம்பிலாம் அவர் போகமாட்டார், 100% போகமாட்டார். பாஜக எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி இருக்கிறத நம்ம உடைச்சி விடுவோம், இப்படி சொல்லி ஒரு குட்டையை குழப்புவோம். குட்டையை குழப்புனா இவர் பாஜக விட்டு வரமாட்டார். யார்? அண்ணன் டிடிவி தினகரன் வரமாட்டார். பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கேன் பாரு. இவர் வந்து நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன மதிக்கலை, நான் எப்படி இருக்க முடியும், தொண்டர்கள் சொல்கிறாரு, அதனால் நான் வெளியேறேன்னு சொல்லுவார். அப்படி இவங்க 2 பேரையும் கிளாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு இதை காலம் கடந்து விட்டது, காலம் பதில் சொல்லும் சொல்லி ஒரு டைலாக்லாம் விடுறாரு. ஆனால் இவரோட அவங்கெல்லாம் வில்லனும். ஓபிஎஸ் தினகரனுடைய சண்டையை மட்டும் எடப்பாடி, இதுதான் இப்போ கான்செப்ட் இன்னைக்கு. ஆமாம், நீங்கள் வந்து ஓபிஎஸ் அண்ணன்கிட்ட என்ன மாசு இருக்கோ அந்த மாசை உடைக்கணும். இப்போ தென் மாவட்டத்தில் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 தொகுதிக்கு வந்து டிடிவி அண்ணா அவருடைய பவர் இருந்துன்னா அவரை சேர்க்க மாட்டேன்னு சொன்னது தான் அன்னைக்கு பவரே. இன்றைக்கி நீங்கள் ஓபிஎஸ் அண்ணனை சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தாக்கம் உருவாகும். அதை நீங்கள் புரிஞ்சுருங்க. இந்த தாக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க இப்போ ஆணவத்தின் உச்சத்தில் இருக்காப்புல எடப்பாடி பழனிசாமியோட ஆணவத்தை பாரு. அதில் பாரு, டிடிவியும் நம்பி இருந்தார், டிடிவி இவரை ஒதுக்கி விட்டுட்டு பாவம் ஒரு பதவி ஒரு 2 சீட்டு 3 சீட்டுக்காக அங்கே போயிட்டார்.
இந்த மாதிரி ஒரு 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 தாக்கம் வந்து மக்கள் மத்தியில் உருவாகிடும். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதனால் டிடி தினகரன்னா இவர் கூப்பிட்டாரு, இந்த வில்லன் இந்த என்ன சொல்லுவாங்களே விவேக் சொல்கிற மாதிரி இந்த நம்பியாராசம் வேலையெல்லாம் இங்கே வேண்டான்ட்டுருவார். நீங்கள் நல்லா சொல்கிறீங்க டிடி விட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் போயிட்டீங்கன்னா நாங்கள் தனியாக அப்படிலாம் தனியாகலாங்க. நாங்கள் தனியாக தான் நாங்கள் களம் இறங்கணும். தர்மயுத்தம் முதல்லையும் சரி இப்பவும் சரி தனியாக தான் இறங்கணும். நாங்கள் என்ன டிடிவி சார் வாராருன்னா நாங்கள் போகலாம். எடப்பாடி அகற்ற போகிறோம், எடப்பாடி அகற்றிட்டு நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து நிபந்தனையின்றி சேர தயார்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. நாங்கள் காலில் கூட உழுவுறோம் எங்களை சேர்த்துக்கங்கன்னு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு. உங்கள் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு. அதாவது அவர் இதுக்கு மேலே அதாவது அவர் காஞ்சிபுரம் ரஞ்சித் குமார் வந்து எந்த முறையில் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஊடகத்தில் போட்டாங்க, நாங்கள் பார்த்தேன். அது செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசியிருக்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் அப்படி பேசியிருக்க வைத்திலிங்கமும் இருக்காரு, மனோஜ் பாண்டியனும் இருக்காரு. அதே மாதிரி அது தவறான பேச்சு தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அவருடைய பேச்சோட அர்த்தம் எதுக்காக, ஏங்க நாங்கள் தொண்டரெல்லாம் வேணால் காலில் விடுவோம் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாரா இல்லை அவருடைய அது அந்த உள்ளர்த்தம் எங்களுக்கு புரியல. ஆனால் எங்களை சேர்த்துக்காங்க சாமி, அதாவது அது அவருடைய ஒத்த கருத்து. அது ஏன்னா நான் கேள்விப்பட்டதில் அவர் தனிப்பட்ட கருத்து செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசக்கூடாது, பேசினது தவறு. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, என்ன மறுப்பு தெரிவித்தாங்கன்னு நான் சரியாக அதை கவனிக்கலை. அதுக்குள்ளே நான் போகவும் விருப்பப்படலை. ரெண்டாவது அவர் ரஞ்சித் சொன்னது வந்து இந்த மாதிரி படுதோல்விப்பட்டு 2026 திமுகவை அகற்றி ஒரு அண்ணா திமுக வரணுங்கிற ஒரு தாக்கம் இருக்குது மக்கள் மத்தியில், அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புத்தி வர்றது மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஒரு அதை சொல்கிற விதம் மாறி இருக்கலாமா ஒழிய அவர் வந்து என்ன விதத்தில் 2 விதத்தில் எப்படி சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு புரியலை. உண்மையை சொல்ல போனால் நம்ம தெரியாமல் ஒருத்தருடைய உள்ளுணர்வை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரும் வந்து அண்ணனோட தர்மயுத்தத்தில் போராடி தர்மயுத்தத்தில் அண்ணன் கூடாலே பயணிக்கிறவர் ஒரு நல்ல மனிதர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அவருக்கு பின்னாடி தொண்டர்களும் மக்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் அணி திரட்டி வேலை செஞ்சிட்ருக்காரு. எல்லாம் நாங்கள் மறுக்க முடியாது. அவர் தன்னுடைய சொந்த காசையே அவர் செலவு பண்ணுறாரு. அவர் யார்கிட்டையும் எதுவும் பண்ணி நிற்காத சூழ்நிலையில் அவருடைய கருத்து என்னங்கிறது. ஏன்னா அது வந்து எடப்பாடி காலில் இங்கே எவனும் எடப்பாடி காலில் போய் விழுந்துலாம் அண்ணன் எங்களை அதிமுகவில் சேர்த்துருங்கன்னு யாரும் கேட்க மாட்டோம், நானே கேட்க மாட்டேன். அப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் கேட்பாரா? கட்சியில் முடிவு நல்லவரா நீங்கள் உங்களை நாங்கள் போட்ட தயார், நீங்கள் உத்தமமான தலைவர், அதான் எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் வதிகளோட அந்த கட்சியை நடத்த உத்தம தலைவராக இருந்தால் நாங்கள் வாழ்த்த தயார். நாங்கள் மட்டும் சொல்லாதீங்க. அத்தனை தொண்டர் சொன்னா மட்டும் இல்லை, நீங்க இண்டிவிஜுவலா நீங்க மட்டும் தான் பேசிருக்கீங்க. நான் இல்லை என்னை பொறுத்த தொண்டர்கள் மத்தியில் தலைவர் வகுத்த விதியை மாற்றிட்டார. இந்த கட்சி அடிமட்ட தொண்டனுக்கு அந்த அடிமட்ட தொண்டனுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் அத்தனையுமே சார் நான் எல்லாமே இழந்து போச்சுன்னு நினைக்கிறதுக்கான நான் ஏன் சொல்ல வரோம்னா சார், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் பணம் இருக்குது சார், செல்வாக்கு இருக்குது சார். அவர் இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்தையோ இல்லை ஒரு வழக்கறிஞர்களையோ எதையோ வச்சு சாதிச்சு இன்னைக்கு நான் தான் வந்து பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வாங்கின மாதிரி நாளைக்கு இதே மாதிரி பல கோடி உள்ள ஒருத்தர் இந்த கட்சிக்குள்ளே வந்து அவர் இந்த கட்சியில் நான் தாயா பொதுச் செயலாளர், என்கிட்ட பணம் இருக்குது, இன்னும் 10,000 கோடி இருக்குது நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை கபலீகரம் செய்தா இந்த அதிமுகவோட நிலைமை. உங்க நோக்கம் சார், நான் அதுக்கு தான் சார் கஷ்டப்பட்டேன். ஓபிஎஸ் சொல்லணும்ல சார், ஓபிஎஸ் என்ன சார், நான் என்ன சொல்றேன், அண்ணன் ஓபிஎஸ் மட்டும் நீங்க பார்க்காதீங்க. அண்ணன் ஓபிஎஸ் நிழலா இருக்குது 1.5 கோடி தொண்டை, அவ்வளோ பேர் மனசுல இது இருக்கு. இன்னைக்கு ஏன் ஒவ்வொருத்தரும் போறாரு, இப்போ அன்வர் ராஜா அங்கிருந்து போறாரு, கட்சி கபலீகரமாகி விட்டது வேதனையில் போறாரு. அது போல பாஜக மட்டும் நீங்க பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக இவர் 2029 வரைக்கும் நான் பாஜக கூட பண்ண மாட்டேன், ஒட்டுமில்ல உறவில்லன்னு வாயால சொன்னாரா? அப்புறம் எப்படி பாஜக கூட போய் இவர் சேர்ந்தாரு, என்டிஏ கூட்டணியில் சொன்னாரு. நீங்க உங்களால சொல்ல கூட முடியாது இல்ல, ஓபிஎஸ் எல்லாம் சொல்ல கூட முடியாது இல்ல. என்ன சொல்ல முடியாது, பாஜக கூட எங்களுக்கு ஒட்டுமில்ல உறவும் இல்ல. நான் சார் நல்லா போயிட்டு இருக்க வண்டியில வந்து நீங்க குதர்க்கமான ஆளை ஏற்றி வச்சுக்கிட்டு இவர் தான் வண்டி ஓட்டுவாருன்னு சொல்லும் போது அது எப்படா போய் உள்ள போகுது, அதுக்குள்ள நம்ம இறங்கணும் தான் நம்ம நிற்க போறோம். நம்ம ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எங்கேயாவது வண்டி ஸ்லோவானா இறங்கிடலான்னு கட்டாயத்தில் இருக்கும்போது நாங்கள் ஏன் போய் சொல்ல போகிறோம்? சரி, 2026 அதிமுக பாஜக உடனே அதே மாதிரி நீடிக்குது, அங்கே ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? எடப்பாடி சேர்க்க மாட்டேன்னு உறுதியாக இருக்கார், அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க?
நீங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு பாருங்க, என்ன மாநாடு போடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? வெளியில் வந்துடுவோம் சார். அப்படிப்பட்ட என்டிஏ கூட்டணி தேவையில்லை. என்டிஏக்கு அவர் தான் தலைவர்னா, இந்த பாஜக எடப்பாடி தான் தலைவர், இவர் தான் முதலமைச்சர் எல்லாம் சொன்னால், அந்த என்டிஏ கூட்டணிங்கிற போயிட்டு இருக்கிற பஸ்ஸுலேருந்து இறங்கி நாங்கள் வெளியில் வந்து என்ன பண்ணுவீங்க? அது காலம் பதில் சொல்லுவோம். காலம் பதில் சொல்லுவோம். நல்ல புரிஞ்சுங்க. அதெல்லாம் காலம் பதில் சொல்லும் சார். விஜயோட என்ன வேணாலும் கூட்டணி நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். எந்த விஜய் அவர் தாவேகா தலைவர் விஜய் வராருன்னா வரட்டும், தப்பு இல்லையே. நீங்க தான் போன, அவர் வர மாட்டார் சார். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. யாருக்கு இப்போ அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன உரிய அங்கீகாரம் கொடுக்கணும், என்ன மரியாதை கொடுக்கணும், இவரால் எப்படி எல்லாம் நம்ம அனுபவிச்சோன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு தெரியலையோ, இல்லை இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஆள்களுக்கு தெரியலையோ, அடிமட்ட தொண்டனுக்கும் சரி மற்ற பார்வையாளர்களுக்கும். நான் இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கேன். அந்த மருத்துவமனையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து ஒரு ஷீல்டு வாங்குறாரு. ஆனால் இன்றைக்கும் அவர் வந்து இப்போ இருக்கிற தமிழக முதல்வருக்கும் அவர் மருத்துவம் பார்க்குறவர். ஆனால் நான் கேட்குறேன், அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய படத்தில் ஆமாங்க, அவங்க பேசிக் அவங்க வந்து திமுக மதிமுக பேஸ் என்ன வைங்களா, மதிமுகவில் இருந்தாங்க, திமுகவில். அப்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற படத்தை அவர் வச்சுருக்காரு, அதே இதில் வச்சுருக்காரு. அப்போ நான் கேட்குறேன், அதே டாக்டர்கிட்ட கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாங்க நல்ல மனுஷங்க, அது எனக்கு மாற்ற மனசு வரலங்கிறாரு. அந்த மரியாதை கொடுக்குற இடத்துல அந்த இடத்துல வச்சுருக்காரு. பக்கத்திலே அவர் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி இருக்காரு. இன்னைக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்துல அப்படி வச்சிருக்கும் போது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட பாராட்டுற தகுதி பெற்ற ஒரு மனிதர் அண்ணன் ஓபிஎஸ். அப்போது இன்னைக்கு வளர்ந்து வர்ற இளைய சமுதாயத்தில் இருக்கிற நடிகராக இருந்து ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக வர தாவேகா தலைவர் அண்ணன் ஓபிஎஸ்க்கு உரிய அங்கீகாரத்தையும் மதிப்பையும் கொடுத்தால் அதை வரவேற்க அதிமுக தொண்டர்கள் அனைவரும் காத்திருக்கும். ஓபிஎஸ் தயாராக இருக்கிற அந்த கூட்டணிக்கு தொண்டர்களின் கோரிக்கை தானே சார். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தான் நிபந்தனையற்ற ஆதரவு உண்டுங்கிற இல்லைங்க. நிபந்தனையற்ற ஆதரவு நான் வந்து எடப்பாடிக்கே தாரேன்னு சொல்லும்போது நிபந்தனையற்ற ஆதரவோடு தொண்டர்களோட மனநிலைக்கு ஏன் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்க? அப்போ தான் சார் கட்சியை காப்பாற்ற முடியும். நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடியா பாஜகவா அவர் கூட யாரெல்லாம் போகிறாங்களோ விட்டுருங்கண்ணே. எங்களுடைய ஒரே கோரிக்கை அதுதான், விட்டுருங்கண்ணே. நம்ம பாதையை காப்பாற்றுவோம். உங்களுக்குன்னு ஒரு பாதை வரும், உங்களுக்குன்னு ஒரு முகம். புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு உங்களுக்குன்னு மக்கள் மத்தியில் இருக்கிற முகம் எல்லா 234 தொகுதியிலையும் இருக்குது, மறுக்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அந்த முகத்தை காட்டுவோம். நம்ம மாவட்டம் இப்போ கூட எனக்கு இந்த செயல் வீரர்கள் கூட்டம் போடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது சார். நான் உண்மையை சொல்ல போனால் இந்த 88 மாவட்ட செயலாளரில் வருவாய் மாவட்டம் 38 மாவட்டம் நீங்கள் வச்சா கூட இதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணர்வுல பேசுவாங்க. அது வந்து இன்னொரு குழப்பத்தை தான் பேசுகிறாங்க. இல்லை பாஜக எதிராக பேசுவாங்க, ஒருத்தர் விஜய்க்கு சாதகமாக பேசுவாங்க. இதை எடுத்து வந்து ஒவ்வொரு செயல் வீரர்கள் கூட்டத்துக்கும் தேவையில்லாத பிரச்சனை உருவாயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல, 38 வருவாய் மாவட்டம் இருக்கா, அந்தந்த வருவாய் மாவட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மாபெரும் கூட்டம் நடத்தினா போய். எனக்கு இந்த மாநாடுக்கே விருப்பம் இல்லை சார். செப்டம்பர் 4 மாநாடு நடத்துகிறாரு சொல்கிறார்ல, அது கூட எனக்கு விருப்பம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி நீதி கேட்டு நெடும்பயணம் வந்தாரோ அதுபோல் வருவாய் மாவட்டத்தில் தலைநகரத்தில் அந்தந்த மாவட்டத்து தலைமையிடத்தில் மாபெரும் கூட்டம், நலத்திட்ட உதவியோட மாபெரும் கூட்டம். யார் செலவு பண்ணுறது சார்? மாநாடு மட்டும் என்ன அவர் தான் செலவு பண்ண போகிறாரு? அவருக்கு என்ன எல்லாருமே உதவி பண்ணிட்டு இருந்தாங்க? திருச்சியில் யாராவது உதவி பண்ணாங்களா? இல்லையே. அவர் ஒரு ஆள் தான் செலவு பண்ணுறாரு. இன்றைக்கி வழக்குக்கும் அவர் ஒரு ஆள் தான் பண்ணுறாரு. அவர் ஒருத்தர் தாங்க இன்றைக்கி அந்த கட்சியை வந்து காப்பாற்றணும் சொல்லி அவர் ஒரு ஆள் தான் நிற்கிறார் ஒழியா மற்றவங்க யாருமே கை கொடுத்தது மாதிரி எனக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுருங்க. அணியில் இருக்க யாருமே மற்றவங்க வேற யாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அது வேறு ஏதாவது பிரச்சனைக்கு போயிடாமல். ஆனால் இருந்தாலும் நான் சொல்லுவேன், நான் அதை பற்றிலாம் எனக்கு உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பயம்லாம் கிடையாது சார். யாருமே உதவி பண்ணல சார். தொண்டர்கள் அவன் கஷ்டப்பட்டு நான் ஒரு 10 வண்டியை கொண்டு வரேன், நான் ஒரு 10 வண்டியை கொண்டு வரேன், அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வரதான். அந்தந்த மாவட்ட செயலாளர் ஒரு 10 வண்டியை பிடிச்சேன். நான் திருச்சிக்கு வரும்போது நான் ஒரு 5 வண்டி பிடிச்சி கொடுத்தேன். ஆட்களை கொண்டு வந்தாங்க, தொண்டர்கள் வந்தாங்க. நான் வந்து காசு கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வரல, எல்லாம் கட்சிக்காரன் தொண்டரில் நம்ம தம்பிமாராள்கிட்ட சொன்னேன், அவங்க ரெடி பண்ணாங்க. வண்டி 5 வண்டி நான் பிடிச்சி கொடுத்தேன், வந்தாங்க நல்லபடியாக. அதுபோல் ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணாங்களா ஒழியா
மற்றபடி எனக்கு பெரிய லெவலில் இருந்து யாராவது பின்புலத்தில் இருந்து பணம் செலவு பண்ணி மாநாடுக்கு 10 கோடி ரூபா செலவாச்சு அதுக்கு இவ்வளோ நாங்கள் கொடுத்தோம் அப்படிலாம் யாரும் கிடையாது. அவரோட சொந்த காசு அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வாங்கி போட்ட இடங்களெல்லாம் விற்று தான் செலவு பண்ணிகிட்ருக்காரு. வழக்குக்கும் அவர் தான் செலவு பண்ணிகிட்ருக்காரு. இறுதியாக இருக்க ஒரே வாய்ப்பு விஜயோட சேர்றது மட்டும்தான் இப்போதைக்கு. இல்லை சார், அது அந்த காலகட்டம் வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சில பிரிவினைகள் இருக்குது. இப்போ காமராஜர் பிரச்சனை, நாளைக்கு இதே திமுக வந்து காங்கிரஸோட ஒட்டி போகுதா சார்? யாரையுமே எதையுமே நம்ப முடியாது சார். கடைசி காலத்தில் காங்கிரஸ் கலத்தி விட்ட காலங்களும் உண்டு, பாஜக கலந்து போன காலங்களும் உண்டு. இப்பெல்லாம் நீங்கள் தேசிய கட்சிகளை எல்லாம் நம்பி சார் எந்த தேசிய கட்சிகளை நம்பி எந்த ஒரு தமிழக அரசியல் கிடையாது. அது தலைவர் காலத்திலையும் சரி, அவர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் திமுகவுடைய தலைவராக இருந்தவர் அவருடைய ஆட்சியிலையும் சரி, அம்மாவுடைய ஆட்சியிலையும் சரி, எந்த தேசிய கட்சியை நம்பி எந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களும் கிடையாது. காங்கிரஸ் நிறைய பேர் விஜயோட கூட்டணி வைக்க ஆர்வமா இருக்காங்க. நீங்க பேசுறத பார்த்தா விஜய் காங்கிரஸ் வரலாம்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவர் விஜயோட மாஸ்டர் ராகுல் காந்தி, அவருடைய அபிமான நட்சத்திரம் ராகுல் காந்தி. நீங்கள் நல்லா புரியுங்க. அவருக்கு ராகுல் காந்திக்கு 2 பேரை பிடிக்கும். ஒன்று கமலஹாசன், இன்னொன்று விஜய். இந்த காலகட்டத்தில் ஒரு உள்பிரிவினை வருது. இப்போ காங்கிரஸுக்குள்ளே ஒரு உள்பிரிவினை வருது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் வெளியில் போகிறதுக்கு தயாராக இருக்கார், காங்கிரஸை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்காருங்கிறவங்கள பேச்செல்லாம் இன்றைக்கி வந்துட்டுருக்குது. அவர் ஏன்னா இந்த காங்கிரஸ் அமைப்புக்குள்ளே பழைய தலைவர் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. உள்பூசல் எப்படி வெடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது, எப்போ வெடிக்குதுன்னு யாரையும் பண்ண முடியாது. இப்போ மதிமுக 2ஆக பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிஞ்சு ஓடிட்டுருக்கு, விடுதலை சிறுத்தைக்குள்ளேயே இருந்த ஆதவ அர்ஜுனா விஜய்கிட்ட போயிட்டு இப்போ அது ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஏன் எடப்பாடி பழனிசாமி நேற்று எல்லாத்தையும் தான் சொல்கிறாரு. திமுக கூட்டணியில் யாரெல்லாம் நிலையாக இருக்காங்க, காங்கிரஸ் இப்படி இருக்குது, மதிமுக எப்படி இருக்குது, எல்லாத்தையும் தான் அவர் சொன்னார். நீங்களே கழிவிடும். அதுபோல் ஒரு காலகட்டங்கள் அமையுது. இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபரில் தான் நிலையான ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணி எங்கே வேணாலும் மாறும்போது விஜயோட கரங்கள் இப்போ ஆகஸ்ட் 25 ஒரு மாநாடு வைக்கிறாப்புல. அந்த மாநாடுக்கு பிறகு விஜய் வந்து மாவட்டந்தோறும் வரும்போது அதோட எழுச்சிகளை பார்க்கும்போது காங்கிரஸ் மனம் மாறலாம். ஏன்னு கேட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சித் தலைவருக்கு எதிராக கருணாநிதிக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் அதே திமுகவுக்கு எதிராக புரட்சித் தலைவருக்கே ஆதரவு கொடுத்த காங்கிரஸ். வரலாறு இருக்கா இல்லையா காங்கிரஸ்? அதாவது ஸ்தாபன காங்கிரஸை உடைச்சிட்டு வெளியில் வந்தவங்க தான் இந்திரா காந்தி அம்மையாரே. நல்லா புரிஞ்சுருங்க. ஒரிஜினல் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட தலைவர் யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர். அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்தாபன காங்கிரஸ்லேயே இருந்து தான் தன்னுடைய மூச்சை விட்டார் ஒழிய இந்திரா அம்மையார் வந்து தனியாக வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லி தனியாக ஒன்று கொண்டு போனாங்க. எத்தனையோ சின்னங்களை நம்ம பார்த்துருக்கோம். பசுங்கன்னு பார்த்துருக்கோம், ராட்டை சின்னத்தை பார்த்துருக்கோம், கை சின்னத்தை பார்த்துருக்கோம். தலைவரும் அதே மாதிரி ஒரு பாட்டை பாடி இது நாட்டை காக்கும் கைன்னு ஒரு தலைவர் அந்த ஒரு பாட்டுக்காக காங்கிரஸுக்காக ஒரு பாட்டை பாடி ஒரு படத்து பண்ணார். அப்பவும் நம்பிக்கை துரோகம் இழக்கப்பட்டார். நிறைய புரிஞ்சுருங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இன்றைய சூழ்நிலைக்கு தாவேகா தலைவர் நடித்த கடைசி படமான ஜனநாயகன், நான் கடைசி படம் சொல்ல மாட்டேன், காலங்கள் மாறலாம், ஜனநாயகன் அந்த படம் வெளியில் வரும்போது ஒரு அரசியல் பின்புலம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவருக்கு வேணும். அதனால தான் அவர் வந்து இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியை பேசாமல் இருக்கார். நாளைக்கு அந்த படத்துக்கு பல பல பிரச்சனைகள் வந்தால் எடப்பாடி பழனிசாமியோட ஆவேச குரல்லாம் தேவைப்படும், ஒரு சில ஆட்களுடைய குரல்லாம் தேவைப்படும். அதில் எப்படி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரோ அதை பொறுத்து தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தார்மீக ஆதரவு உண்டுங்கிறத விஜய்க்கு சொல்லிட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒரு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நம்ம பல முறை உட்கார போகும்போது இந்த நிகழ்ச்சிகள்லாம் வரதான் போகுது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கரம் வலுப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா தலைவர், காங்கிரஸ், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு நாளைக்கு 2026 அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே முதல்வராக வரக்கூடிய சாத்தியமும் உண்டு. பொறுத்து பார்க்கலாம் சார். உங்களை பதினோட மிக்க நன்றி. ஆடிசேல தள்ளுபடி சென்னை செல்ஸ் அதிரடி. கலர்ஃபுல்லான கலெக்ஷன், ட்ரெண்டிங்கான ஃபேஷன், ஆஹா ஓஹோ ஆடி ஆஃபர் வேற லெவல் பாரு. சென்னை செல்ஸ் ஆடிசேல தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? சென்னை செல்ஸ் ஆடிசேல தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி?
Beautiful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி.